வணக்கம் டைரக்டர், நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமை கேட்டுக்குங்க. ஹீரோவும் ஜாக்கி சானும் அவங்களுடைய பேரை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி. ஹீரோவும் ஜாக்கி சானும் பூதங்களாக இருக்கிறாங்க. அவங்க வேறொரு உலகத்துலேருந்து அப்பப்போ ஜப்பான் வராங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் வரும்போதும் ஜப்பான் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டோரி ஹீரோ ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர். ஓகே, ஜாக்கி சான் எழுத்தாளரின் உதவியாளர், அசிஸ்டண்ட். ஓகே, சரி. ஸ்க்ரீன் ப்ளே என்ன அப்படின்னா, ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நூலகம் எப்படி இருக்குது அப்படின்றதும், அவங்க நூலகத்துக்காக சேமிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக புத்தகம் எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு நூலகத்தை நடத்தி வந்திருக்காங்க. இப்போ தற்போது காலகட்டத்தில் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றது ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே, சரி. இத்திரைப்படத்தை சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, தட்ஸ் மீன் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. ஸோ 3 மூவிஸ். ஓகே, 3 பார்ட்ஸ் ஆஃப் மூவிஸ். மொதல் சாப்டராக ஆதி காலத்தில் நூலகம் எப்படி இருந்தது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எடுங்க. சாப்டர் 2 80s நூலகம் எப்படி இயங்கிட்டு இருந்தது, 70s, 80s, 90s அந்த ரேஞ்சில் நூலகம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்றது சாப்டர் 2. சாப்டர் 3 2700வது வருஷம் எப்படி ஜப்பான் இருந்தது, அப்போது அவங்க பூதங்களாக வந்து நியூ டெக்னாலஜியில் லைப்ரரி நடத்துகிறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத்தாளர் அவரது தோற்றத்தில் அவர் காட்சியளிக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே, மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா நீங்கள் நேர்லேயே வரலாம். ஓகே, இல்லை அப்படின்னா எனக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் ரெடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் ஜப்பான் வருகிறேன். 100 மூவிஸ், அனிமேஷன் மூவிஸ்க்கான ஒர்க்கை நான் ஒரு 30 டேஸில் நான் உங்களுக்கு ரெடி செஞ்சு தரேன். ஓகே, சரி. டைரக்டர், குட் ஜாப். பாய்.